வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நாங்கள் பெட்ரூமில் வந்து 254 டைல்ஸ் தான் இங்கே வாலில் ஒட்டியிருக்கோம். 3 சவர் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு சவர் வந்து அங்கே டார்க் கலர் ஏதாச்சும் பண்ணலான்னு சொன்னாங்க. ஒரு ஐடியா கொடுத்தோம், இந்த மாதிரி டைல்ஸில் போட்டுருங்க நல்லாயிருக்கும்னு சொல்லி. அதில் வந்து அலுமினியம் பீடிங் வச்சு கீழே டார்க்கு, அதுக்கப்புறம் அந்த லைட் கலரு, அதுக்கப்புறம் அலுமினியம் பீடிங், அதுக்கப்புறம் லைட்டு, அதுக்கப்புறம் அந்த அலுமினியம் பீடிங், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 லைன் வந்து உங்களுக்கு லைட் கலரு, மேலேயும் கீழேயும் வந்து டார்க் கொடுத்துட்டோம். இப்போ பெட்ரூம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அவங்களாம் இல்லை சார், நாங்கள் பெயிண்ட் அடிச்சிருந்தோம்னா கூட இந்த லுக்கு இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்பு ஹாலுக்கும் 2 பக்கம், பெட்ரூமில் இருந்தும் பாத்ரூம் போகலாம், ஹாலில் இருந்தும் போகலாம். 2 பக்கமும் வந்து பெரிய பாத்ரூம்பு, 2 டோரு. அப்புறம் அவங்க இந்த மாதிரி இதை நம்ம செவரு வச்சு பண்ணலான்னா, இல்லை செவரு வச்சு பண்ணணுன்னா அது நிறைய உடச்சிலாம் பண்ணணும். பார்ட்டிஷன் மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே நாங்கள் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து வாட்டர் ப்ரூஃப் விட்டு தான் போட்டிருக்கோம். இன்னொன்று அந்த செல்லோ எதுவும் அரிக்காத அளவுக்கு எல்லாம் ஆயிலெலாம் கொடுத்து, இந்த அதாவது இந்த ஃப்ளோர்லேருந்து அந்த ஃப்ளோருக்கு தண்ணி லீக் ஆகாத அளவுக்கு எல்லாம் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம். ஒர்க்கு அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக பிடிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக வந்தது ஒர்க்கு. எல்லாமே பேஸ்டில் தான் பண்ணோம். இதில் பெட்ரூம் வால் பண்ணி அடுத்து பாத்ரூம்ஸில் வந்து 3 பாத்ரூமுமே சென்டரில் அந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அதில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இது அவங்க வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய நாள் ஆகிருக்கும். இது குறிப்பிட்டு ஒரு 1 வீக்லேயே நாங்கள் வந்து அதை க்ளியர் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டாங்க. பேஸ்ட்டு வந்து அந்த பேஸ்ட்டை வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் கவர் பண்ணி அந்த உட்டில் ஒட்டிடுவோம். இது வந்து எப்போவுமே வராது. நம்மளுக்கு இது தேவையில்லை, கலர்ஸ் மாற்றணுன்னா கம்பல்சரி எல்லாம் உடைச்சி தான் எடுக்கணும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிரும். எல்லாம் அந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கிளியராக பக்காவாக பண்ணியிருக்கோம். ஒர்க்கு ரொம்ப சூப்பராக வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். ஓகே.